Hello everyone. A very good morning to you all. Welcome to the third episode of London Satsangam's Samaithu Paar, Suvaithu Paar. This week, our guest chef is Mrs. Aravinda Rajiv. Aravinda lives in Reading with her family. She is passionate about education, music, and cooking. Apart from working in a school and teaching Carnatic music in Reading for over 10 years, Aravinda loves to watch cookery shows and try out new recipes in her spare time. Aravinda will now be presenting two South Indian snack items for us today. Over to Aravinda. சமைத்து காட்டுவோம் இஷ்டம் போல நாங்கள் இங்கு சமைத்து வெளுத்து காட்டுவோம். Hello everyone again. Welcome to LSS Cookery Show today and thanks for giving this opportunity to me. Audio first of all கேக்குறதா? Am I being audible? Yes. Audio okay va? Okay. Excellent. So, இன்னைக்கு வந்து I've got two proper South Indian dishes to share with you. இது வந்து எங்க அம்மா பாட்டி எல்லாம் பண்ணி எங்க அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் பேசிக்கலி. ஸோ இதுதான் நான் வந்து 20 years முன்னாடி எங்க மாமியாருக்கு பண்ணி காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டிஷ். ஸோ அதை வந்து உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்றதுல ஐம் ரியலி ப்ளீஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் கார சொஜ்ஜி அப்பம். ஸோ இது பேருக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி, எதனால் அந்த பேரு, அதெல்லாம் வந்து ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ ஆஸ் வி மூவ் ஆன் டு மேக்கிங் த டிஷ். So first I'll just welcome to my kitchen. This is my kitchen and inga vanda I've just got the ingredients laid out for you. So kara soji appathukku main ingredients paatha paitambarappu, adha main ingredient, maida, inji and pachamolaga, salt, kadugu thirumbaarathukku and then konjam manja podi. Idhula vande vengayam inni panna pora rendu dishes liyume vande there is no onion or garlic. So people who prefer to have no onion garlic, this will be ideal. And unfortunately இது ரெண்டுமே வந்து எண்ணெய் வச்சு பொரிக்கிற டிஷ்ஷஸ் தான். I know நம்ம வந்து we are all living in the time where healthy living, healthy eating, healthy lifestyle நோக்கி போயிட்டு இருக்கச்சே இதனடா ரெண்டு எண்ணெயில வச்சு பொரிக்கிற ஐட்டம்னு நீங்க யோசிக்கலாம். பட் நம்ம எல்லாருமே வந்து 365 நாளும் வந்து ஹெல்த்தியா சாப்பிட போறது இல்லை. We can't live on soups and salads. So certainly not me. ஸோ என்னைக்கான ஒரு நாள் பஜ்ஜி, பக்கோடா, வடை அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு பதிலாக ஒரு வெரைட்டியா இது பண்ணலாமேன்றது அதுதான் ஐடியா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு மேக்கிங் கார சொஜ்ஜி அப்பம் நவ். ஸோ இது ப்ரீ ப்ரிப் வந்து என்னன்னா கொஞ்சம் பயத்தம்பருப்பை வந்து ஊற போட்டுக்கணும். ஹவு மச் எவர் யூ நீட். அரை அழாக்கு பண்ணாலே அரை அழாக்கு ஊற போட்டாலே நிறைய வரும். ஸோ வாட் ஐவ் காட் ஹியர் இஸ் பயத்தம்பருப்பு கொஞ்சம் சோப் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஐவ் காட் பயத்தம்பருப்பு சோப். ஸோ டு குவிக்கன் த ப்ராசஸ் ஆல் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிக்கணும். பயத்தம்பருப்பை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் தென் ரொம்ப கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தா தப்பு கிடையாது. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஜலம் இருக்கலாம். இட் டசன்ட் ஹாவ் டு பி கம்ப்ளீட்லி ட்ரை. ஸோ அதனால வடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு உடனேவே வாட் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் கிரைண்ட் இட் இன் அ மிக்ஸி. மிக்சியில வந்து கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து கிரைண்ட் இட் இன் அ மிக்ஸி. ஸோ நான் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் நான். ஸோ ஹியர் இஸ் தி ப்ரீ கிரவுண்ட் மிக்சர். நம்ம பருப்பு பசலிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொரன்னு அரைச்சுக்கணும் கொஞ்சம். ஸோ திஸ் இஸ் தி கிரவுண்ட் மிக்சர் ஆஃப் பயத்தம்பருப்பு, பச்சை மிளகா அண்ட் இஞ்சி. வேணும்னா இதுலயே உப்பு சேர்த்து அரைச்சுடலாம். இல்லைன்னா நம்ம அப்புறம் இப்போ உசிலி நம்ம வதக்குவோம் இல்லையா, அப்ப கூட யூ கேன் ஆக்சுவலி ஆட் சால்ட். பட் நான் இதுல வந்து இப்போ உப்பு சேர்க்காம நான் அரைச்சிருக்கேன் நான். ஸோ இதை இப்போ அரைச்சி இதுல ஒரு டிப்பு என்னன்னா, நம்ம அரைக்கிறச்சே ஃபர்ஸ்ட் இஞ்சி அண்ட் பச்சை மிளகாவை ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டு ஒரு ஓட்டின்ட்டோம்னா அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு சேர்த்தா தென் இட் ஒன்ட் பிகம் ரொம்ப மஷியா கூழாட்ட அரைக்க வேண்டாம். இல்லைன்னா வந்து இஞ்சி பச்சை மிளகாவும் அரைக்கிறதுக்காக வந்து தென் யூ நீட் டு இன்னும் ஓட்ட இட் பிகம் லைக் அ வெரி ஃபைன் பல்ப். ஸோ ரொம்ப ஃபைன் பல்பா இல்லாம கொஞ்சம் நம்ம பருப்பு சிலை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரப்பு இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர். ஸோ கொஞ்சம் கொரப்போட அரைச்சிக்கலாம். இந்த ஒரே நிமிஷம் ஜஸ்ட் வாஷ் மை ஹேண்ட்ஸ்.
So the அரைச்சுட்டு and the next step is first step ஊற போட்டுக்கணும். Second step வடிய போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். Third step I'm just going to heat up a pan. So ஒரு non-stick panல வந்து கொஞ்சம் ஒரு couple of teaspoons நான் இதுல வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் நானு. So எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு you just need to இதுல வந்து நம்ம பருப்பு ஸ்லிக் பண்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதை. That will be the step. ஒரே நிமிஷம் இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஷ் நான் ஏன் வந்து பண்ணலான்னு யோசிச்சேன் அப்படின்னா சித்ராவோட இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்றச்சே என்ன பண்ணலாம் என்ன எது யோசிச்சுட்டு இருக்கச்சே நான் இந்த 2 ஐட்டமும் சஜஸ்ட் பண்ணேன். சித்ராக்கு வந்து இது ரெண்டுமே தெரியல. ஸோ ஷி ஹேடன்ட் ஹர்ட் அபவுட் தீஸ் டிஷ்ஷஸ். ஸோ அப்பவே நான் யோசிச்சேன் சித்ராக்கே ஒரு விஷயம் தெரியலன்னா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி இதையே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணலான்னு டிசைட் பண்ணேன் நானு. பிளஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிஷ். ரொம்ப பேசிக்கா ஒரு ஸ்டஃப்டு பூரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயத்தம்பருப்பு ஸ்டஃபிங் வச்சு ஒரு பூரி பண்ற மாதிரி. பேர் ஆனா கார சொஜ்ஜியப்பம். பிகாஸ் சொஜ்ஜியப்பம் வந்து நம்ம we make it with ரவை அண்ட் வெல்லம் பூர்ணம் வச்சு இட்டு பொரிப்போம் இல்லையா. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் பிகாஸ் இட்ஸ் அ சேவரி ட்விஸ்ட். காரம் இருக்கிறதுனால இட்ஸ் அ சேவரி திங்ன்றதுனால கார சொஜ்ஜியப்பம். இதுக்கு மேல எனக்கு இது ஏன் அப்படி கூப்பிடுறது எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன் than that. எங்க அம்மா அதுதான் சொல்லுவா, நானும் அதே அப்படியே கூப்பிடுறேன் நான், அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் the oil is getting warmed up now. ஸோ இது கார சொஜ்ஜியப்பத்துக்கு அரைச்சு வச்சுட்டோம் இப்போ குறைன்னு. இப்போ பேன்ல வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம டிபிக்கல் பருப்பு ஸ்லிக் பண்ற மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கடுகு போட்டு இந்த தாளிக்கிறதுக்கு ஸ்பிளாட்டர் ஸ்கிரீன் போட்டு மூடிடுறேன் நான். கடுகு கொஞ்சம் ஸ்பிளாட்டர் ஆன உடனே just add a little bit of பெருங்காயம், little bit of மஞ்சப்பொடி, பெருங்காயம் மஞ்சப்பொடி. நான் உப்பு வந்து I hadn't அரைக்கரைச்சே நான் சேர்த்துக்கல இல்லையா. So I'm just going to add a little bit of salt to that. And இந்த அரைச்ச விழுத வந்து இதுல போட்டு ஸோ பார்த்தேன்னா இட் ஹஸ் காட் அ பிட் ஆஃப் மாய்ஸ்சர். ரொம்ப வந்து அப்படி ஒன்றும் டைட்டா அரைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்க மாதிரி வச்சுட்டு அரைச்சிட்டு இதுல போட்டுட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். இது லிட்டரலி ஒரு 5 minutesல உங்களுக்கு வதக்கிடும். ஆக்சுவலா வதங்கிடும். நம்ம பருப்பு ஸ்லிக் பண்ற மெத்தட் தான். ஸோ நத்திங் மேஜர்லி டிஃபிகல்ட் அபவுட் இட். அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து நீங்க இந்த பூர்ணம் பண்ணிட்டு நிறைய இருக்கு மீந்து போயிடுத்து அடுத்த நாளும் யூ டோன்ட் ஃபேன்சி மேக்கிங் கார சொஜ்ஜியப்பம் அகேன் அப்படின்னா நீங்க இந்த விழுத அப்படியே வச்சுட்டு யூ கேன் மேக் ஏதானோ பீன்ஸ் அவரைக்காய் எதை போட்டு வேணாலும் நீங்க அதை பருப்பு சிலியா நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இதை மூடி வச்சுட்டு we just need to let it cook for about 5 minutes. So again to quicken the process நான் ஆல்ரெடி வந்து ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி அந்த அரைச்சி விழுத நல்லா வதக்கி உப்பு போட்டு வதக்கி நான் இங்க ரெடியா வச்சிருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் அது. அண்ட் இதை நம்ம வந்து உருட்டி வச்சுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஸ்டஃபிங் ஃபார் ஆர் கார சொஜ்ஜியப்பம். ஸோ பயத்தம்பருப்பு ஸ்டஃபிங். ஸோ இந்த மாதிரி உருட்ட வரணும். ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா நம்ம இடிச்சே வந்து பிஞ்சு போயிடும். ஸோ ஓரளவுக்கு மாய்ஸ்சரோட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறம் and before even we start all this, one important step is to மைதா மாவு சொன்னேன் இல்லையா, அது மேல் மாவு நம்ம வந்து பிசிஞ்சு வச்சுக்கணும். இந்த இருக்கு. ஸோ ஐ ஆல்ரெடி காட் மைதா மாவு பிசிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். நம்ம பூரிக்கு பிசிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டா, ஓகேவா. ஸோ பூரிக்கு பிசிஞ்சுக்கிற மாதிரி மைதா மாவு ரெடியா நான் பிசிஞ்சு வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இதுக்கு மேல் மாவுக்கு தேவையான உப்பு இதுல போட்டுடுறோம். பூர்ணத்துக்கு தேவையான உப்பு பூர்ணத்துல போட்டுடுறோம். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுவர் யூ ஆர் நாட் ஆடிங் டூ மச் சால்ட். ஏன்னா ரெண்டும் சேர்ந்ததுன்னா உப்பு ரொம்ப கரிச்சு போயிடும். ஸோ நம்மளாம் ஆப்வியஸ்லி we've been cooking for so many years. I'm sure that is understood. ஸோ இதுக்கான உப்பு இதுல, அதுக்கான உப்பு அதுல. ஸோ ரெண்டும் சேர்த்தா it will be the correct amount of உப்பு. So now the next step,
இத வந்து நம்ம பூர்ண வச்சு ஸ்டஃப் பண்ணி இட போறோம். நான் ஆல்ரெடி இங்க 3 பால்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஸ்டஃபிங் பண்ணி நான் ரெடியா வச்சுருக்கேன் நானு. அண்ட் இது நம்மளுக்கு இடிச்சே தொட்டுக்கிறதுக்கு மேல் மாவு ரெடியா வச்சுருக்கேன். So what is the next step? Yeah, okay. So all I need to do is start making the puris, the soji appams. And before even I start idradhukku, I have ஒரு கடாயில வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம்ல வச்சிருக்கேன் நானு, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல கொஞ்சம் மீடியம்ல வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இடறதுக்கும் கரெக்டா இட்டு அதுல வந்து போடுறதுக்கும் சரியா இருக்கும். அப்பதான் இப்போ வந்து இந்த மேல் மாவுல இருந்து I'm just going to make a ball. நம்ம ஆலு பராட்டாலாம் நீங்க பண்ணிருக்கேன் அப்படின்னா this must be a very very simple process for you. So ஓரளவுக்கு இந்த பூர்ணம் இருக்கு இல்லையா, பூர்ணம் இந்த சைஸ்னா மேல் மாவு ப்ராபப்ளி அந்த சைஸ். If you are a really good ஆலு பராட்டாலாம் நீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா you might be able to get away with a smaller ball of the maida. ஏன்னா நம்ம மேல் மாவு நிறைய இருந்ததுன்னா it will just thicken the whole thing, and உள்ள வந்து அந்த பூர்ணத்தோட டேஸ்ட் அவ்வளவா வராது நம்மளுக்கு. It will taste more of maida rather than the பைத்தம்பருப்பு, the savory taste inside. So இது வந்து என்னோட ஒரு பஞ்சாபி ஃப்ரெண்டு வந்து ஒரு டிப் கொடுத்தா. ஸோ பூரி எல்லாம் இறைச்சே வந்து ரொம்ப மாவு தொட்டுக்கிறதுக்கு பதிலா she uses the oil. இந்த ஆயில் சுட வச்சுருக்கோம் இல்லையா, ஆப்வியஸ்லி கேர்ஃபுல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுட்டு she will just start. ஸோ அப்ப ரொம்ப நம்ம இட ஆரம்பிக்கிறச்சே மாவு ரொம்ப தொட்டுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எண்ணெயில வந்து இல்லைன்னா ரொம்ப மாவு அடியில தங்கி போயிடும். ஸோ ஒரு சின்ன சைஸ் பூரியா கொஞ்சம் இட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம இந்த பூர்ணத்தை வச்சு we just going to cover it. So பண்ணிட்டு so just flatten it a little bit and then கொஞ்சம் மாவு கோட் பண்ணிட்டு, not too much. In the meanwhile நான் எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆற மாதிரி I'm just going to increase the heat a little bit so that it's ready. பண்ணிட்டு இப்போ இது இப்படி இருக்கு இல்லையா, நான் அந்த மேல் பக்கத்துல இருந்து இடாம நான் கவுத்து வச்சுட்டு I'm going to start rolling from the thinner side. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அடியில வந்து கீழே கிழியறதா இது விடாம வரணும்ன்றதுக்காக கொஞ்சம் ஹல்காவா இடணும். நம்மளோட இருக்கிற தெம்பெல்லாத்தையும் போட்டு இட்டோம்னா டெஃபினட்டா பிஞ்சு போயிடும். ஸோ லைட்டா வந்து I'm just going to start rolling it out from the edges a little bit. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச வரைக்கும் மாவு கம்மியா தொட்டுண்டேன்னா it will be better. நம்மளுக்கு எண்ணெயில வந்து மாவு ரொம்ப தங்காது. ஸோ கொஞ்சம் லைட்டா ஹல்காவா just touch பண்ணி I'm just swirling it around. அப்படியே இட்டுட்டு then I'm coming to the middle. ஸோ வேணும்னா துளியோண்டு இதுல டாப் அப் பண்ணிக்கலாம். just sprinkle a little bit just so ஒட்டாம கிழியாம வரதுக்கு. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த பூர்ணம் வந்து நீங்க ரொம்ப if you make it really thick and dry it will just பிரிஞ்சு வந்துரும். ஸோ பியாம வரதுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரோட அரைச்சுண்டு வதக்கி எடுத்துட்டோம்னா it will be better. ஏதோ பரவாயில்ல, நீங்க எல்லாம் பாக்கறச்சே கொஞ்சம் ரவுண்டா வந்துருது. குட். So இத வந்து I think I'll make one more and then fry both of them together because oil is still getting heated up. So இங்க ஒரு கொஞ்சம் parchment paperல அத நான் இட்டு வச்சிருக்கேன் நானு. So let me just quickly prepare the next one too. நான் மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெயில தொட்டுட்டு the same process. So இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தேன்னா you don't need anything. நான் தனியா தொட்டுக்கிறதுக்குலாம் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா இதுலயே வந்து இதுவே ஆல்ரெடி ஒரு ஃப்ரைட் ஐட்டம், ரெண்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஹெவியா ஆயிடும். ஸோ இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். அண்ட் இதுலயே வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால திஸ் இஸ் லைக் நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி ஒரு ஒன் பாட் டிஷ் மாதிரி, ஒன் டிஃபன் ஐட்டம். டூ இட் ஒன்ஸ் அண்ட் தென் யூ ஆர் டன், அவ்வளவுதான். அண்ட் மீதி இருந்ததுன்னா அடுத்த நாள் மேல் மாவை நீங்க தனியா வந்து யூ கேன் மேக் சோலா பட்டூரா பசங்களுக்கு, அண்ட் உள் பூர்ணத்தை வந்து யூ கேன் மேக் பருப்புஸ்லி அவுட் ஆஃப் இட். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்வீக் இட் ஆஸ் அண்ட் ஹவ் யூ வாண்ட். அண்ட் தி அதர் திங் வாஸ் மைதா மாவு. ஐ நோ a lot of you could probably be thinking it's not that healthy. I totally understand. So உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து you can always use கோதுமை மாவு instead of it. So that will probably be a healthier alternative.
And நான் இங்க எண்ணெய் யூஸ் பண்றது for frying. Obviously the popular choice is sunflower oil, but I've recently found that I've got கொஞ்சம் redness problem, rosacea problem எனக்கு இருக்கு. அதுக்கு I have been using Costcoல you get Filippo Berio ஓட mild and light frying oil கிடைக்கும், olive oil. So that is quite good actually. It's not giving me any reaction, and it's probably slightly healthier than sunflower oil as well. So நீங்க யூசுவலா ஆட்ல என்ன பொரிப்பேல யூஸ் பண்றதுக்கு அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து இந்த Filippo Berioட mild and light olive oil, and அது ஒன்னும் it doesn't give a strong olive oil flavorலாம் எதுவுமே இருக்காது. ஒன்னும் sunflower oilல பொரிக்கிற மாதிரி தான் இருக்கு. The taste doesn't differ in any way. And உங்களுக்கு ஏதானும் questions ஏதானும் இருக்கு அப்படின்னா please do shout out. எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்றேன் நானு. பிளஸ் நம்ம இதெல்லாம் வந்து we have all been cooks for so many years, and உங்களுக்கு ஏதானும் இதுல if you think you can actually make any better modifications, any tweaking, இது இன்னும் பெட்டரா வேற எப்படியானு பண்ணலாம் அப்படின்னா please later on share it in the group. That will be useful for everybody and me. So again I've just made one more puri, and இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாயிடுன்னு நினைக்கிறேன். So I think it's hot enough. உள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? Yeah, okay. So it's done. So slowly வந்து இதுக்குள்ள போட்டு we are just going to heat it up. I'm just going to increase the heat a little bit. So இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய பிடிக்கும். நீங்க வந்து you need to have a, நான் இப்போ இந்த குழிவா வச்சிருக்கிற வாண்டி வச்சிருக்கேன். If you want ஒரு flat pan வச்சிருந்தா it's probably even better. So கொஞ்சமா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. So இப்படி பொரிச்சிட்டு இதை எடுத்துட்டு இப்படி drain பண்ணி வச்சுட்டோம். That's it. So இது அப்படியே வந்து சூடா சர்வ் பண்ணா this is much better. It tastes excellent when you serve it hot. ஏன்னா கொஞ்சம் ஆறி போயிடுதுன்னா மைதா மாவு can become a little bit கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஆயிடும். Okay, so I think I'm going to stop here for now for the first dish. I think I've made myself clear. ஏதான questions இருந்ததுன்னா கேளுங்க. Otherwise I'll just move on to the next dish very quickly. Hope that was clear. Thank you, Aravinda. Thank you, Aravinda, for your wonderful demonstration. It looks amazing, and I'm sure everyone is excited to try their hands at making this. Hope so. Thanks, Soumya. Yeah, so you can move on to the, maybe could you please recap the ingredients and main steps for our viewers? Yeah, okay. So quickly, பயத்தம் பருப்பு first ஊற போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் பயத்தம் பருப்பு ஊற போட்டு drain பண்ணிக்கோங்க. And then with இஞ்சி, பச்சை மிளகா and உப்பு சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சுட்டு வாண்டில கடுகு திரும்பாரிட்டு you just need to பருப்பு ஸ்லிக் பண்ற மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கிட்டு then just make tiny balls for the பூர்ணம். இந்த மாதிரி balls பண்ணி வச்சுக்கணும். மேல் மாவுக்கு கொஞ்சம் மைதா or கோதுமை மாவு எது வேணுமோ கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ஸ்டஃப்ட் பூரி மாதிரி இது மாதிரி இட்டு லைட்டா இட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். So that is all the first dish is all about. So that is the first dish. So Soumya, are we okay to, was that okay? Yeah, you can proceed with the second dish. Okay. So the next dish I'm going to be doing today is புழிஞ்சு போட்ட அடை. பேரு கேட்கறது கொஞ்சம் பயமா இருக்கலாம், but actually it's a very simple dish. ஓகேவா? எல்லாரும் இந்த பேரை கேட்ட உடனே இது என்னது, இது புழிஞ்சு போட்ட அடை, ஐயோ கேட்கறதுக்கே பயமா இருக்கேன்னு சித்ரா அப்படில, absolutely easy dish. Okay, so let me just go through the ingredients for this one very quickly. So இதுக்கு வந்து மெயின் வந்து இதுக்கு வந்து பல்சஸ் தான் நம்மளுக்கு. தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு and then peanuts. நம்மளோட பிங்க் பச்சை பீனட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸ்ல. நீங்க ஒரு 2-3 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி எடுத்துட்டா போறோம். அதுவே நிறைய காணும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு முன்னாடியே வந்து ஜஸ்ட் சோப் பண்ணி வச்சுருங்க. ஸோ திஸ் ஆல்சோ நீட்ஸ் ப்ரீ சோக்கிங். ஸோ இந்த மாதிரி நான் இதுல வந்து ஒரு 4 கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் நான் ஆஃப் ஈச் பருப்பு. ஸோ அதை போட்டு ப்ரீ சோக் பண்ணி வச்சிருக்கேன் நான். அகைன் இது வந்து ஒரு 2 hours சோக் பண்ணிக்கலாம். 2 hours. Thanks.
2 hours soak பண்ணிக்கணும். And then just வந்து இதை drain பண்ணிட்டுருங்க. So drain பண்ணிட்டு இப்போ அது ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து பூரி மாதிரி இருந்தது இல்லையா? திஸ் இஸ் சார்ட் ஆஃப் ஒரு தட்டை மாதிரியான ரெசிபி. ஓகே, சோ இப்போ ட்ரெயின் பண்ணிட்ட பருப்பை வந்து I'm just going to put it inside a dish. And then இதோட வந்து I'm just going to add the other ingredients. So இதுல மெயின் வந்து காரம். கொஞ்சம் காரத்துக்கு வந்து நல்லா just get the salt. Yeah, கொஞ்சம் இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் உரைச்சுன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும், எண்ணெயில போட்டு பொரிக்க போறதுனால. அண்ட் ஆல்சோ பீனட்ஸ் யாருக்கான அலர்ஜி இருந்ததுன்னா யூ கேன் அவாய்ட் த பீனட் பார்ட் ஆஃப் இட். ஜஸ்ட் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு மட்டும் நீங்க ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தாதான் இது கொஞ்சம் உரைச்சு நல்லா இருக்கும். பட் ஆப்வியஸ்லி உங்களோட ஸ்பைஸ் லெவல்ஸ் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டூ இட். அண்ட் தென் பெருங்காயம் கொஞ்சம், அகைன் கொஞ்சம் தாராளமா. அண்ட் தென் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு all we need to do is, and the other main ingredient is அரிசி மாவு. இதோ இங்க வச்சிருக்கேன், நானு அரிசி மாவு வச்சிருக்கேன். So I'm just going to add a little bit of அரிசி மாவு. Or I'm just going to start off with a few tablespoons. Let me just get ஒரு நிமிஷம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு தட்டைக்கு பிசிற மாதிரி கொஞ்சம் கெட்டியா பிசிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஜலம் விட்டுட்டு ஜஸ்ட் கெட்டியா பிசிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாவும் ஆகக்கூடாது, ரொம்ப வாட்டரியாவும் ஆகக்கூடாது. நம்ம பிசிஞ்சுக்கிற பதம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I think this just needs a little bit more rice flour. So நீங்க இன்னும் ரைஸ் ஃபிளார் சேர்த்துக்கிறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு வாயில போட்டுட்டு மாவு உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் சரியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தட்டி பொரிக்கலாம். ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஆட் a bit more salt and காரம் as and how you need it. So இப்படி கொஞ்சம் பிசிஞ்சுட்டு so this is the கலவை. so இத வந்து நான் கொஞ்சம் ஒரு பால் மாதிரி உருட்டிக்கணும். சோ ஒரு பால் பண்ண வரணும் நம்மளுக்கு இதுல பேசிக்கலி. வேர்க்கடலை எப்ப போடுவேன்? அதையும் போட்டுச்சா? வேர்க்கடலையும் அப்படியே ஊற போட்டுடணும். வேர்க்கடலையும் நம்ம பருப்பெல்லாம் ஊற போடுறச்சேவே வேர்க்கடலையும் ஊற போட்டுடணும். எதுவுமே அரைக்கவே வேண்டாம். நீங்க நினைச்சுக்கலாம் ஐயோ இது முழிச்சுன்னு இருக்குமே அப்படின்னு. பட் தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஆட் டு தி டெக்ஸ்சர் டு தி அடை. சோ இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சரோட தட்ட முடியறாப்புற ஒரு பால் ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் தென் இப்போ அதை வந்து தட்டை மாதிரி நம்ம தட்ட போறோம். ஸோ ஒரு கிரீஸ்ட் பேப்பர்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சுட்டு இருக்கேன் நானு. அதுல கொஞ்சோண்டு ஒரு டிராப் எண்ணெய் ஒட்டாம வரதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இந்த பாலை வந்து அது மேல வச்சு ஜஸ்ட் ஜென்டிலா தட்டிக்கணும். இது கொஞ்சம் விரியற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து you just need to sort of adjust it. கொஞ்சம் எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ரவுண்டடா இருக்க மாதிரி பண்ணிட்டு ஜென்டிலா இது பண்ணிட்டு தட்டிட்டு நடுவுல வந்து ஒரே ஒரு ஓட்டை ஜஸ்ட் டு மேக் ஷுவர் நடுவுல எல்லாம் நல்லா வேகறதுக்காக பண்ணிட்டு தென் let me just remove the oil currently from there. So oil இப்போ வந்து ஹீட் ஆகி ரெடியா இருக்கு. அதே எண்ணெய் தான் I'm going to be using. So இதுல இருந்து ஜென்டிலா அப்படியே பீல் பண்ணேன்னா இப்படி வந்துரும். வந்துட்டு அதை வந்து அப்படியே ஸ்லோவா அப்படியே தட்டி அவ்வளவுதான். So அது வந்து it will just start cooking. In the meanwhile I'll just do another one. இதுவும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பருப்பு எல்லாத்தையும் ஊற போட்டுக்கணும். உப்பு, காரம், பெருங்காயம் அவ்வளவுதான். And then you just need to simply 30 to 32 தட்டை மாதிரி நம்ம தட்டி இது பண்ண வேண்டியதுதான்.
நன்னா ரொம்ப கரகரன்னு நன்னா வரும் ஆக்சுவலா. வெரி டேஸ்டி டிஃபன் இது. ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி என்னைக்கான நம்மளுக்கு மழை பெய்யறது, போர் அடிக்கிறது, ஃபேமிலிக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு இதை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. கிட்ஸ் வில் ரியலி என்ஜாய் திஸ் ஹோப்ஃபுல்லி. ஸோ நம்ம டிப்பிக்கலா யூஸ்வலா வெங்காயம் அதெல்லாம் போட்டு பஜ்ஜி பக்கோடா அதெல்லாம் பண்றதுக்கு பதிலா இது வந்து சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் a very simple thing to do. ஒன்னும் ரொம்ப ப்ரிப்பரேஷன் ரொம்ப கிடையாது. பருப்பெல்லாம் ஊற போட்டுட்டோம்னா then that's all you need to do. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கலாமா? கருவேப்பிலை சேர்க்கலாம் மாமி. ஓ தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். ஆக்சுவலா நாங்க கருவேப்பிலை வச்சிருந்தேன். ஐ forgot to add it to the mixture. கண்டிப்பா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னாலும் சேர்க்கலாம். பட் ஐ திங்க் கருவேப்பிலை கோஸ் பெஸ்ட் வித் திஸ். இது கொஞ்சம் இதுவா எடுத்து யூஸ்வலா நல்லா ரவுண்டா வரும் ஆக்சுவலா. சோ அதே மாதிரி the next one also தட்டிட்டு அப்படியே உள்ள விட வேண்டியதுதான். So any questions about this dish? Very simple dish actually. So in your dishes, let me just lay out the Kara Sujjapam first. And then புளிஞ்சு போட்டாட. ஏன்னா அந்த பருப்பை நம்ம புளிஞ்சு போடுறோம் இல்லையா, சோ அவ்வளவுதான். அதை ட்ரெயின் பண்ணி போடுறதுனால அதோட பேரு புளிஞ்சு போட்ட அடை. பிளாட்டா தட்டி இது பண்றோம். சோ தட்ஸ் கால்ட் புளிஞ்சு போட்ட அடை. சோ ஓரளவுக்கு நல்லா ஹீட், ஆயில் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சிருந்தா பெட்டர். ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுதுன்னா உள்ள குக் ஆகாது. சோ கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்தோம்னா இட் ஷுட் பி டன். Thanks, Aravinda, for another creative dish. The dish looks very tasty and will be perfect with some hot tea in this rainy weather, British rainy weather. Exactly. Actually, it is not looking that great. Usually, இதை விட பெட்டரா வரும். But it does taste. Trust me, it does taste good. அதனால நான் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். உப்பும் காரமுமா it is quite very crispy. நல்லா இருக்கும். Crispiness-க்கு வந்து I can definitely vouch for it. ஆனா உப்பும் காரமா it's quite a tasty dish. நேத்திக்கு நான் ட்ரை பண்றச்சே இதோட பெட்டரா வந்தது. இது இதோட போட்டோல பாப்பேன் நீங்க ரெசிபியோட போட்டோல. So it came out a little bit better than today. So there you go. There is anytime பண்ணலாம். And anytime பண்ணலாம். என்ன the only preparation you would need is just to pre-soak. அந்த பருப்பு எல்லாத்தையும் மட்டும் நம்ம காத்தால வேலைக்கு நடுவுல வந்து ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி ஒரு 12 மணி 1 மணிக்கா வந்து பருப்பு எல்லாத்தையும் மட்டும் ஊற போட்டுட்டோம்னா 4 மணிக்கு யூ கேன் ஜஸ்ட் இது டக்குன்னு அரிசி மாவு போட்டு உப்பு பெருங்காயம் காரம் அவ்வளவுதான். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வேணும்னா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சு அப்படியே தட்டி தட்டி அப்படியே விட வேண்டியதுதான். ஸோ குவைட் கிறிஸ்பி அண்ட் வெரி ஈஸி டு மேக். அண்ட் ரெண்டு டிஷ்ஷுக்குமே வந்து யூ டோன்ட் நீட் எனிதிங். ஒரு சட்னியோ தொகையலோ அந்த மாதிரிலாம் சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாம். இட் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப். So hope that was clear. Any questions? Idhula yarkana edana improvements, any tweaking, if you think this can be done any better, so please pass on your suggestions. More than happy to learn and improve from your experiences. And more than that, enna samayalo eduthu kekka yarum illai abdinu neenga feel pannada alavukku innik show irundhaduna okay. I would consider myself lucky. Very nice. Amazing. Super. Well done. Aravinda. Super. I think you've got a parcel to Chennai. Aravinda. Oh yeah, definitely. Definitely. Most certainly. Aravinda, ஒரு question இருக்கு. Aravinda. Aravinda. சொல்லுங்க மாமி. இது வந்து டீப் ஃப்ரை பண்ணாத தட்டி தவால வச்சு பண்ணலாமா? ரொம்ப ஆயில் வேண்டாம்னா அப்படி பண்ணலாம் மாமி, ட்ரை பண்ணலாம். நான் பண்ணது கிடையாது பர்சனலி. ஹோப்ஃபுல்லி அது டெஃபினட்டா அது ஹெல்த்தியர் வெர்ஷன் தான். பட் ஒரு நாள் பண்ணி சாப்பிடுறச்ச நிம்மதியா எண்ணெயிலேயே பொரிச்சு சாப்பிட்டாலே பெட்டர் ஆக்சுவலா. சரி, ஓகே.
that would be my take on it. ஏன்னா இதெல்லாம் பேக் பண்ணியோ தவால போட்டா சாப்பிட்டா அவ்வளவு No, but டேஸ்ட் வரும். இல்ல, but I think since you're not grinding the இது இல்ல, தவால போட்டா சரியா வருமான்னு தெரியல. I think frying is a lot better. Yes. I think frying will give out the taste. பருப்பெல்லாம் கொஞ்சம் grind பண்ணினா வருமா இருக்கும், but this looks வரும் அரைக்கட்டா வரும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து பரோட்டா மாதிரி Exactly. ஃபர்ஸ்ட் ஐட்டம் அது மாதிரி தான் மாமி, கிட்டத்தட்ட மைதா போட்டு மைதாக்கு பதிலா கோதுமை போட்டுக்கலாம், நல்லாதான் வரும். பட் நான் வந்து இது மைதா தான் ட்ரெடிஷனலா பண்றது is with மைதா. So it tastes better with மைதா. இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச்சா இருக்கும் actually சாப்பிடுறதுக்கு. brilliant. கொடுத்ததில்ல அர்வினி. என்னதுமா? ஆக்சுவலா நான் இந்த டிஷ் தான் இல்ல சீரியஸ்லி நான் இது பண்ண போறேன் அப்படின்றச்ச என் பையன் ஆதித்யா, அம்மா இதெல்லாம் எங்கம்மா எங்களுக்கே கண்ணிலேயே காட்டினது கிடையாது, எங்க இருந்து அதெல்லாம் திடீர்னு பண்றேன். Doing more shows, Arvita. இதெல்லாம் தேங்க்ஸ் உமா. இதெல்லாம் எங்க அம்மா இந்தியாக்கு போச்சே என்ன பேம்பர் பண்றது இந்த ஐட்டம்லாம். சோ அதனால சித்ரா தெரியலன்றதுனால I thought I'll just do it. கண்டிப்பா definitely please do come home. I love cooking and more than loving to cook, I love to actually share it with others. So anytime welcome home. Presentation was professional. வெரி குட் Oh, thank you. Beautiful. Thank you. Beautiful. Well presented. Way to go, Arvi. Well done, Arvi. Thank you. Very well Hope it was all Great clear. show. Any questions, any either, please post them. I'll be happy to answer. மாமி Okay. Yeah, Aravinda, thank you so much on behalf of London Satsangam. It was a wonderful show. And I Thank have you, a thank small you. question to you. சொல்லுங்க சித்ரா. When you are frying all this, when you are soaking and frying all this பருப்பு, கடுக்கு முடுக்குன்னு வராதா? Correct. அது இல்லம்மா, கடுக்கு முடுக்குன்னு வராது. Actually it is இல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு போட்டு பண்றதுனால ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும், அட் த சேம் டைம் மேல கரகரன்னு இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பருப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆக்சுவலா ஊற வச்சுட்டதுனால அந்த மீடியம் ஹீட்ல வச்சு பண்றச்சே அது ஓரளவுக்கு குக் ஆயிடும். சோ இட் வில் பி குக்ட். சோ உங்களுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இட் டேஸ்ட் குவைட் நைஸ் ஆக்சுவலி. டெக்ஸ்சர் வந்து இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். கடிக்கிறதுக்கெல்லாம் அப்படி எல்லாம் கஷ்டமாலாம் இருக்காது. இட்ஸ் குவைட் ஈஸி டு chew. இருக்காது. Okay. Oh, that's good. Thank you. So thank you so much, Aravinda. I think we had a wonderful host and wonderful audience, and it was amazing, really. And I think all of us are going to try something today for sure. And the video credit goes to Vinitra. So thanks for being here, Vinny, for doing the video. Other friends, yeah, and other friends are also offered. Thank you for everyone for your support and help offered. Really appreciate it. Yeah. Very good. And to all audience on the FB Live, today i4India is hosting a musical event, and London Satsangam is participating, and we have our children are also performing there. So please join the show and encourage them, support them. So that will be today is vocal. So all of you can join FB Live of i4India and surely support all the children. So it's going to be a musical treat, and the show is going to be judged by Sri Unni Krishnan. So they have a very big platform in front of them, and they're all going to be performing there. And tomorrow is going to be the instrumental of the same show, and the children are going to participate in that as well from London Satsangam. So, and Aravinda's one of the student is also participating today, and tomorrow is going to be some of our own known children who are participating. So please join and support them. Aravinda, Good luck to all the children. Aravinda, Thank you everyone. அரவிந்த் சொல்றேன், இன்னைக்கு குரு பூர்ணிமானத்தினால வெங்காயம் பூண்டு ஒண்ணுமில்லாத பண்ணது ரொம்ப விசேஷம். Thank you, Nami. Thank you so much. You want the link? Genuinely, there are lots of நிறைய elders இருக்கா இல்லையா, நீங்க வெங்காயம் பூண்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு எனக்கு தோணித்து. சோ அதனால இந்த மாதிரி பண்ணலாமேன்னு யோசிச்சேன் நானு. Thank you so much. This is Arvi signing out from Arvi's Kitchen. Stay safe, stay blessed, and good luck to all the children participating in today's show and tomorrow's event. Take care, everybody. Bye. Thank you very much. Bye, Arvi. Bye. Thank you. Bye. Bye. Bye.
Chitra, Yes, Chitra, Mari. could you send the link for today's I for India program? I don't think I've got it anywhere. I will just send across. It's on Facebook Live of I for India. Okay, thank you. Okay. I will anyway send the link to you all. Thank you. Thank you. Thank you. Okay, well done. Bye, Thank everyone. you. Bye. Bye. Bye, everyone. Bye. Bye. Thank Arvind. you. Thank you. Bye. Amazing. Bye.